எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐம் an animal lover, I'm a dog lover and I'm a hardcore indie lover. நான் என் வீட்டில் என்னோட செல்லக்குட்டி ஒரு இண்டி தான். I believe in adopting dogs. I don't believe in shopping for dogs. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ எதுக்கு இந்த பதிவை போடுறேன்னா, டெல்லியில ரொம்ப கொடூரமா ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இருக்கிற அங்க ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டு ஊர்கோடியில ஷெல்டர்ல மாத்த போறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரிலாம் ஷெல்டர்லாம் அரேஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் டாஸ்க். எத்தனை thousands ஆஃப் டாக்ஸை அப்ரூவ் பண்ணி எங்க கொண்டு கூட்டி அடைக்க போறீங்க? உங்களை திடீர்னு உங்க வீட்ல இருந்து உங்களை தூக்கி ஊர்கோடியில போட்டா எப்படிங்க இருக்கும்? அந்த டாக்ஸோட இடம் தானுங்க. as much as this earth belongs to us, who are we to decide? Who are we to eradicate them? அதுக்குன்னு நான் எல்லா டாக்ஸையும் உங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கோங்க, வீட்டுல வந்து தினம் சாப்பாடு போடுங்கன்னு நான் சொல்லல. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு, ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. எனக்கும் புரியுது. என்ன 4 பேர் கேக்குறீங்களோ, உங்களோட குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சா நீ சும்மா இருப்பியாமான்னு. சும்மா இருக்க மாட்டேன்னா எனக்கு புரியுதுங்க. தப்பு தான். அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊர்கோடியில் விற்கிறது எப்படிங்க நியாயம்? நமக்கு மத்தியில எத்தனை கிரிமினல் சுத்திட்டு இருக்கான், எத்தனை ரேபிஸ்ட் சுத்திட்டு இருக்கான். ஒரு ரேபிஸ்ட் இருக்கானேங்கிறதுக்காக கேன் வி வைப் த ஹியூமன் ரேஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த்? இல்ல. சோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச், ஒரு ஹியூமன் அப்ரோச்னு ஒன்னு இருக்குல்ல. டு நாட் மேக் திஸ் வார் பிட்வீன் ஹியூமன் வர்சஸ் டாக்ஸ். 5 அறிவு படிச்ச அந்த நாய்களுக்கும் 6 அறிவு படிச்ச மனுஷங்களுக்கும் இந்த சண்டை ஆக்காதீங்க. இன்ஸ்டெட் லெட்ஸ் ஹேவ் அ லாஜிக்கல் அண்ட் ஹியூமன் அப்ரோச். நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன். கஷ்டமா இருக்கு.